पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மாதம் அனுகூலமான மாதம்தான். பணவரத்து மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் முடியும். விருப்பமானவங்கள்ட்ட சந்திப்பு ஏற்படும். சுக்கிரன் சஞ்சாரத்தினால வாக்கு உண்மையால் நன்மையை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, வீண் அலைச்சல்லாம் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவங்களால் செலவும் வரும். பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி உண்டாகும். அரசியல் துறையினருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும். அடுத்தது மிருகசீரிசம் 3-4 அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அடுத்தது திருவாதிரை அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனசுக்கு நிம்மதியை தரும். குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனசுக்கு அமைதியை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தை சீராக அமைக்கிறதுக்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுறது நல்லது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிலாம் செய்வாங்க. லாபம்லாம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக போகும். அடுத்தது பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் தேடி வர போகுதுங்க.
அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14, 15.